அன்பு குழந்தையே, உனது வளமான நிலையின் காரணமாக கூட இருந்து குழி பறிப்பவர்களின் துரோகத்தை கவனியாமல் போனாய். அவர்கள் உனது குடும்பத்தின் உள்ளேயே நுழைந்து கேடுகளை செய்யத் தொடங்கியதை உணராமல் போனாய். உன்னுடைய கணவனின் கால்களுக்கு நீ கட்டுகளை போட்டிருக்கலாம். அங்கே செய்த தவறுதான் அனைத்திற்கும் ஆணிவேரானது. உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த செலவுகளால் பாதிக்கப்பட்டதெல்லாம் உனது பிள்ளைகளும் நீயும் தானே. சேர்ந்திருந்த கூட்டமும் உன்னால் நன்மை அடைய மட்டுமே நினைத்ததை தவிர உன்னை வாழ வைக்க நினைக்கவில்லை என்பதை இந்த நிலையில் புரிந்து கொண்டிருப்பாய். புரிந்த பிறகு எந்த பிரயோஜனமும் கிடையாதே. உன்னை கவிழ்த்து உனது செல்வத்தை கொள்ளையிட்டு அலைக்கழித்து விட்டார்களே. இதனால் இருந்ததெல்லாம் மெதுவாக கரையத் தொடங்கி கடன்கள் உண்டாக ஆரம்பித்தது. காலப்போக்கில் கடன் தொல்லை தாங்க மாட்டாமல் இருந்ததை விற்று கடனை தந்தாய். அப்படியும் கடனடையாமல் மகாராணியாய் வாழ்ந்த நீ மண் குடிசைக்குள் நுழைவது போல் ஏதோ ஓரிடத்திற்கு போனாய். இங்கே உன்னிடம் முகம் கொடுத்து பேசும் மக்கள் இல்லை, உன்னை போற்றுவார் இல்லை. ஆனால் புறம் பேசுவாரும் தூற்றுவாரும் இங்கே இருப்பதை பார்க்கிறாய். உனது கணவனின் நிலையை இப்போது நினைத்துப்பார். உறவுகள் ஒதுக்கிவிட்ட நிலையில் ஏதோ கிடைத்த வேலைக்கு போய் வயிற்றை கழுவுவது போலாகிவிட்டது. உன் கணவனுக்கு இருந்த ராஜ மரியாதைகள் போய் இப்போது சாதாரண கூலியாளை போல எண்ணுகிறார்கள். இப்போது அவனை பார்த்தால் பாவமாக தெரிகிறதல்லவா? இன்று உனக்கு நான், எனக்கு நீ என ஞானோதயம் வந்து பேசுகிறான் அல்லவா? உன்னை நீ எண்ணிப்பார். யாருடனும் சேராமல் எத்தனை நேரமாக தனித்து கிடப்பாய். பழைய நினைவுகள் வந்து மனதில் மோதும் போதும் பழைய செல்வாக்கான நிலைகள் மாறியதால் ஏற்பட்ட இந்த நிலையும் தீவிர மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. போதாக்குறைக்கு உடலில் நோய் வந்து சேர்ந்து பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. செல்வ சீமான்களாக வாழ வேண்டிய உனது பிள்ளைகள் கண் எதிரே சீரழிந்து நிற்கின்றதை பார்த்து மனம் உடைகிறாய். இதுதான் கர்மாவின் துரத்தல் என்பது. இப்போது நீ யார் வீட்டிற்கு போனாலும் அவர்கள் முகம் சுளிக்கிறார்கள். முகத்திற்கு நேராகவே உறவுகள் அலட்சியப்படுத்துகிறார்கள். இவற்றை பார்க்கும்போது மனம் நோகிறது, இதயம் வலிக்கிறது. உன்னையே நீ நொந்து கொள்கிறாய். பிள்ளைகளை பற்றி எப்படியெல்லாம் நீ கனவு கண்டாயோ அவை யாவும் கனவாகவே போய்விட்டன என்ற கவலை உனக்கு இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கை வளமாக இல்லையே என்ற எண்ணத்தால் தினமும் நொந்து போகிறாய். விதி வலியது தாயே. அப்போது என்னை நினைத்திருந்தால் நான் உனது நிலையை மாற்றியிருப்பேன். நினைக்க நேரமில்லாமல் இருந்தாய். உனக்கு உதவிட இப்போதும் நான் சுத்தமாக இருக்கிறேன். உனது மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உன்னை தடுமாற வைத்திருப்பதால் நான் செய்வதை பெற முடியாத நிலை உனக்கு உண்டாக்கும். எப்போதும் கவலையே அதிகமாக மனதில் இருப்பதால் என்னை பற்றிய சிந்தனையும் பக்தியும் குறைந்து கொண்டே போகும். உன்னை முன்னிட்டு மற்றவர்களுக்கு நான் போதிப்பது இதுதான். உங்கள் கண்களின் முன்னேதான் வாழ்ந்தவர்கள் தாழ்கிறார்கள், தாழ்ந்தவர்கள் உயர்கிறார்கள். ஓஹோ என்று கொடிகட்டி பறந்தவர்கள் கூட ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் நிலை கண்டு ஊரும் உறவும் சிரிப்பதை பார்க்கும்போது உனக்கும் இத்தகைய நிலை எதிர்காலத்தில் வரலாம் என்பதை உணர்ந்து கொள். ஆகவே எச்சரிக்கையாக நடந்து இருக்கின்ற வாழ்வை தக்க வைத்துக்கொள். காசும் பணமும் காலமெல்லாம் உடன் வர வேண்டிய சொத்து. இவை இல்லாமல் போனால் உன்னை யாருக்கும் தெரியாது. உன்னை நீ கவனித்துக் கொள்ளவும் முடியாது. என் மகளே, காசு பணத்தை விரயம் செய்யாதே. சேர்த்து வைத்த உனது சொத்தை எந்த கஷ்டத்திற்காகவும் விற்பனை செய்து விடாதே. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உன்னால் கணிக்க முடியாது. இப்போது குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற நீ எதிர்காலத்தில் இந்த சொத்தின் மதிப்பை பார்க்கின்ற போது ஏமாந்து விட்டோம் என நினைத்து துன்பத்திற்கு ஆளாவாய். எதற்கும் உதவாத உறவுகளை விலக்கிவை. ஆடம்பர தேவைகளுக்காக செலவிடுவதை குறைத்து உனக்கென கொஞ்சம் பொன் பொருளை பணத்தை சேர்த்துவை. பிள்ளையும் பெண்ணும் உறவும் நட்பும் ஒருபோதும் துன்ப நேரத்தில் உன்னுடன் வரமாட்டார்கள். உனது சேமிப்பு வரும். என் மகளே, உன் வாழ்க்கை பிறருக்கு பாடமாக இருக்கும் பொருட்டு அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். என் குரலை கேட்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் நல்ல வாழ்வை பெறுவார்கள். மற்றவர்களோ நாளைக்கு உன்னிடத்திற்கு வருவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். நீ இன்னமும் ஆரோக்கியமாக தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறேன். உடல் நிலையில் கவனம் செலுத்து. எந்த நிலையை பார்த்தும் பயப்படாதே. பணமின்றி சிகிச்சை பெறக்கூடிய நிலை வந்தால் என்னதான் செய்ய முடியும்? ஆகவே போனதை பற்றி நினைக்காதே. இனி எப்படி வாழ்வேன் என்றும் கவலைப்பட வேண்டாம். மனதை திடமாக்கு. நான் தருவதை கொண்டு சிறிது சிறிதாக உன்னை உயர்த்திக்கொள். தருவதற்கு முன்பாக இந்த உபதேசம் உனக்கு தேவை என்பதால் எச்சரிக்கை செய்கிறேன்.
வாழ்க்கையை தவறும்படி விட்டுவிடாதே. அனுசரித்து செல்ல பழகு. தவறுகளையும் சரி செய்து கொள். ஓம் சாய்ராம்.